வெல்கம் டு வேல்சரண். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னடா என் பசங்க வீடு துடைச்சிட்ருக்காங்கன்னு பார்க்கிங்களா? சண்டே விலாக் தான். சண்டே அன்னைக்கு ஐயா கோயில் திருவிழா. ஆனால் போன சண்டே வந்து கொடி ஏறிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க அடுத்த சண்டே லீவு கிடைக்காது, போக மாட்டோம் தான் நினைக்கிறேன்னு சொன்னதுனால, ஆனால் நான் வந்து 1 வீக் நான்வெஜ் சாப்பிடல. பசங்க மட்டும் முட்டை கேட்டாங்கன்னு போட்டு கொடுத்தேன், நான் சாப்பிடல. அதனால் வீடு வந்து அன்னைக்கு துடைக்கணும், எதார்த்தமாக துடைக்கணுங்கும்போது எனக்கு வந்து திடீர்னு இவங்க சாட்டர்டே நைட்டு தான் சொல்கிறாங்க கோயிலுக்கு போவோம்னு. அதனால் என்ன செய்ய, ஒன்றும் பண்ண முடியாது. ப்ளவுஸும் தைக்கல சாரீக்கு. அதனால் கன்னிச்சாமிக்கு எடுத்த சாரீ ப்ளவுஸை வந்து நெக்ஸ்ட்டு டே நான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் தம்பி, நீங்கள் எனக்கு வீடு துடைச்சி தந்துருங்கன்னு சொன்னேன். 2 பேரும் சரின்னு சொன்னாங்க. பெரியவன் ஒரு தடவை, இதுக்கு முன்னாடி ஒரு தடவை துடைச்சி தந்திருக்கான். சின்னவன் துடைச்சது கிடையாது. அவன் அண்ணன் துடைக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் அவனும் துடைச்சான். இவன் 2 ரூம்னா அவன் 2, 3 ரூம் அந்த மாதிரி துடைச்சாங்க. அப்புறம் ப்ளவுஸ் அவசர அவசரமாக கட் பண்ணதுனால ஒயிட் லைனிங் கிளாத் தான் போட முடிஞ்சிச்சு. அந்த கலர் கிளாத்து வாங்க முடியல. அப்புறம் பூ வாங்கிட்டு வந்திருந்தாங்க, உதிரி பூ. பூவையும் நல்லா கெட்டியாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப பேக் பெயினாக இருந்தது, வேறு வழியில் ப்ளவுஸே தைச்சிட்டோம். அடுத்து கொக்கி வைக்கலைன்னா போட முடியாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மெதுவாக கொக்கி வச்சுட்டே இருந்தேன். இந்த கேப்பில் லஞ்சும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்கள் முந்தின நாளே போயிருந்தோம்னா அங்கே கோயிலே மார்னிங் லன்ச்சு டின்னர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் நாங்கள் போனதே ஈவினிங் தான் கிளம்பி போனோம். ஏன்னா அவங்க டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு வரையே லஞ்ச் டைம் தான் வந்தாங்க. அதனால் அவசர அவசரமாக கொக்கியும் வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைகள் எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தோம் கோயிலுக்கு. என் சின்ன பையன் என்னை வீடியோ எடுக்க விடாமல் அங்கே டான்ஸை பாருங்கள், இப்படி தான் படாப்படுத்துவான், கிளம்பவே விட மாட்டான். கிளம்பிட்டு இருந்தோம் பாருங்கள். எவ்வளோ எனக்கு அந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரெட் கலரு. அப்புறம் பாருங்கள், அங்கே போனப்பறம் தான் எனக்கு தெரிஞ்சுது நல்ல மழை பகலில், இல்லைன்னா வெளியூர்லேருந்து பல ஊர்கள்லேருந்து ஆட்கள் வருவாங்க. நைட்டும் பகலும் உட்கார கூட இடம், நிற்க கூட இடம் இல்லாமல் இருக்கும். ஆனால் எல்லாருமே அந்த உட்கார இடம் நிற்கிற இடத்துல ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. வெளியூரில் உள்ளவங்கெல்லாம் பகல்லே சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாங்க. அதனால் உள்ளூர் ஆட்கள் மட்டும் இருந்தாங்க. உள்ளூர் ஆட்களுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. இந்த உள்ள ஒரு சிலை மாதிரி இருக்கிறது வந்து இந்த கோயிலை முன்னாடி ஒரு தாத்தா வந்து குறி சொல்வாராம். அவர் நினைவாக ஒரு சிலையும் பக்கத்தில் அவரோட அவருக்கு அப்புறம் குறி சொன்னவரோட ஃபோட்டோ இருந்தது. இங்கே பாருங்கள் சிவனோட ஃபோட்டோ. என் பையன் கேட்டான், ஏம்மா ஐயா கோயிலில் சிவன் ஃபோட்டோ அதுவும் சின்ன பிள்ளை மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னா. ஆமாம் தம்பி, அது வந்து அந்த காலத்தில் வந்து செல்ஃபோன் கம்ப்யூட்டர் எதுவுமே இருக்காது. அவங்களா ஒரு இமேஜினேஷன் பண்ணி சிவன் இப்படி தான் இருப்பாங்கன்னு வரையும் போது அவங்க இப்படி தானே வரைவாங்க, இவ்வளோ தூரம் வரைஞ்சதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி சப்பரம் வருது, ஊரை சுற்றி வரும் சப்பரம். அப்படி வரும்போது வாழைத்தார் கொடுப்பாங்க, தேங்காய் பழம் கொடுப்பாங்க, அதாவது உடைப்பாங்க. அப்படி சாமி கும்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சப்பரம் ஊரை சுற்றி வரும். அந்த காலத்துலலாம் 1 மணி வரைக்கும் சப்பரம் சுற்றி வருமா. ஏன்னா கோயிலே நைட்டு 9 மணி வரைக்கும் குறி சொல்லிட்டு இருப்பாங்களாம். இப்போ அந்த தாத்தா இல்லாதனால சீக்கிரம் 7:30க்கே சப்பரத்தை தூக்கி 11 மணிக்கு முடிச்சிட்டாங்க. 10 மணி 11 மணிக்கு முடிச்சிட்டாங்க. கும்மி அடிச்சிட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. சாமி திருப்தியாக கும்பிட்டாச்சு. எங்கே போக முடிய போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் நான்வெஜ்ஜு சேர்க்காமல் இருந்தேன். சாமி நீ ஏன் கவலைப்படுற, நீ நான்வெஜ் சாப்பிடாம என்னையே நினச்சிட்ருக்கல, நீ என்னை தேடி வான்னு என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்தது. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.